பணிவேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தேவன் தந்ததை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். ஆகுமா நம்ம ஜெபிப்போம். சோதனாண்டவரை மத்தியிருக்கிறோம். ஐயா நன்றி. எங்களுடைய ஆசீர்வதிங்க, எங்களுடைய குற்றத்தை மன்னிங்க, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்கள்ல சீசர்கள் பெருகின போது அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நடக்குது. பசுத்தாவியில ஞானம் அறிந்தவங்களை நற்சாட்சி பெற்றவங்களை வந்து பரிமாற வைக்கிறாங்க. அந்த நாட்கள் ஊழிய பெருகிட்டு இருக்கும்போது அங்க அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களும் செய்தான். அப்போஸ்தலர் நாட்கள் இந்த ஸ்தேவான்கிற ஒரு மனிதன் பெரிய காரியங்கள் அங்க செய்யறார். அது அப்போஸ்தலர்ல அவர் எழுதிட்டு போறாரு. ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புத அடையாளங்களை ஸ்தேவான் செய்யறாரு. அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது அங்க ஸ்தேவானுக்கு விரோதமாக தர்க்கம் பண்ணாங்க. நம்முடைய வாழ்க்கையில சாதிக்கணும். இங்க ஸ்தேவான் வந்து சாதிச்சு காட்டுறார். பெரிய அற்புத அடையாளங்களை செய்யறார் அவர். அப்ப அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது இப்போ 13ஆம் வசனத்தை பார்த்தோம். அப்போஸ்தலர் 6:13 பார்த்தோம் அப்படின்னா, பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தையில ஓயாமை செய்கிறான். பெரிய அற்புதம் நடந்தோடனே அது பொறாமையினால பிடிக்காதவங்க ஸ்தேவானை குறை சொல்லுதாங்க, பொய் சாட்சி சொல்லுதாங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன இது, எதுக்கு நான் இன்னைக்கு இந்த காரியத்தை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியம் நம்ம செய்யணும். எங்க ஸ்தேவான் என்ன செய்யறாரா, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவானை குறித்த காரியம் என்ன அப்படின்னா, ஸ்தேவான் பெரிய அற்புதம் காரியங்களை செய்யணும். உங்களை குறித்தான காரியங்கள் என்ன? இன்னைக்கு ஸ்தேவான் உயிரோடு இருக்கும் பொழுது பெரிய காரியங்கள் செய்தாரு. ஆபிரகாம் லிங்கன் அவர் வந்து இறந்துட்டாங்க. அவர் டெட் பாடியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நீக்ரோ இனத்த ஒரு அம்மா தன் கையில ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு வேகமா ஓடி வந்தாங்க. அந்த ஆபிரகாம் லிங்கன் டெட் பாடி எல்லாரும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு பார்க்க முடியும், அப்படியே ரோட்ல கொண்டு போறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா தன் பிள்ளைய பார்த்து சொல்றாங்க, இந்த ஐயா தான் நம்மளுக்கு விடுதலை தந்தார். ஒரு மனிதன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த அம்மா சொன்னாங்க, நீக்கிறோம் அம்மா, ஆபிரகாம் லிங்கன் நம்மளுக்கு கருப்பு இனத்தோடு விடுதலை தந்தார்னு அந்த அம்மா சொன்னாங்க. கை குழந்தையோட அந்த பிள்ளைக்கு எவ்வளவு தெரியாது. ஆனாலும் இந்த அம்மா சொன்னாங்க, ஆபிரகாம் லிங்கன் ஐயா நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாங்க. ஒரு மனிதன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், பெரிய காரியத்தை செய்யணும். எங்க அப்போஸ்தலர் ஸ்தேவான் பெரிய காரியம் செய்யறாரு, பெரிய அற்புதம் செய்யறாரு. நீங்க அற்புதம் செய்யணும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யணும். இந்த ஸ்தேவான் செய்த காரியங்கள் ஆண்டவர் பாராட்டுறாரு. இந்த உலகத்துல எல்லாரும் பெரிய பெரிய காரியங்கள் செய்யறாங்க, பணம் சம்பாத்தியம் பண்ணாங்க. ஆனா பிரசங்கில பார்க்கிறோம், அதை அவங்களால அனுபவிக்க முடியுமான்னு நாங்க பார்க்கிறோம். ஒரு பெரிய பணக்காரன் லூக்கான இருக்கு, நான் நிறைய சேர்த்து வச்சுட்டேன், வயல ரொம்ப விளைஞ்சிட்டு நான் வந்து இதெல்லாம் சேர்த்து வைப்பேன், என் ஆத்மாவே நீ நல்லா புசிச்சிரு அப்படின்னு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். மேலிருந்து ஒரு சத்தம் வருது, இன்னைக்கு நீ மரித்தா எங்க போவ? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஐஸ்வர்யவான் அவன் நரகத்துக்கு போயிட்டான். இன்னொரு ஐஸ்வர்யவானை பார்த்தோம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ மரித்தா எங்க போவ? பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாள் மரிக்கணும். அத கொஞ்சம் கூட நிறைய பேர் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கே வாழ்ந்தாங்க. மற்றவங்களை பார்க்கணும்,
கட்டளை, பிரதான கட்டளை என்ன அப்படின்னா, நான் என்ன நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அப்படி செய்யும் பொழுது இன்னும் பைபிளுடைய காரியம், நம்மளுடைய நோக்கம் என்ன நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதத்தின் குறித்த ஒரு நோக்கம் உண்டு. பைபிள்ல ஸ்தேவானை குறித்த நோக்கம் உண்டு. அவர் பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய காரியத்தை அப்படியே நிறைவேற்றணும் வாஞ்சி உள்ளவராக இருந்தார். கொஞ்சம் கூட பயப்படல. அற்புதம் செஞ்சுட்டு இருக்கும்போது இவர் பிடிச்சு வச்சுட்டாங்க. நீ ஏன் இப்படி செய்த? நீ பழைய ஏற்பாடு முஸ்லிம்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. திடீர்னு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்ன உடனே பழைய ஏற்பாடு விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்க. அப்ப இவர் சொல்றாரு, 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் பத்தி சொல்றாரு. ஆபிரகாம் பத்தி சொல்லி 7ஆம் அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா, நீ 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் கூப்பிடுதாரு. திருப்பி அவர் பெரிய ஜனமா ஆகுறாரு. திருப்பி இஸ்ரேல் ஜனங்களை அடிமையா இருக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி திருப்பி ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்களே, அவங்களும் கேட்கல. ஏன்னா அவங்க வனாந்திரத்துல அவங்க கேட்கவே இல்லை. மோசே சொல்லி கேட்கவே இல்லை. அவங்க வணங்கா கழுத்துல ஜனங்கள். அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 7:51 ஸ்தேவான் ஜனங்களை பார்த்து சொல்றார், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இன்னைக்கு நீங்க கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதம் பண்ணணுமா? கிறிஸ்தவனுக்கு நல்லா தெரியும் விருத்த சேதனம் என்ன அப்படின்னு. அது ஒரு உடன்படிக்கை. இப்போ நம்ம ஆண்டவருக்காக சாதிக்கணும். ஸ்தேவான் சாதிச்சாரு. நீங்க சாதிச்சாங்க. நிறைய கருப்பு இனத்தவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்தார். அடிமையா அமெரிக்கர்கள் மற்ற நாட்கள் பணக்காரங்க ஆப்பிரிக்காவுக்கு போய் மிருகங்களை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி கருப்பு இனத்தவங்க கருன்னு இருப்பாங்களா, அவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல இருக்கலாம். அவங்கள பிடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுல வேலைக்காக, வயல்ல வேலைக்காக அடிமையா வச்சிருந்தாங்க. இது ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியா இருக்கும்போது அவங்களை விடுதலை பண்ணினாரு. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தார் ஆபிரகாம் லிங்கன். எங்க ஸ்தேவான் அப்படிதான் சொல்றார், செவிகளில் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். செவியில விருத்த சேதனம். ரொம்ப கவனமா ஆளுடைய வசனத்தை கேட்கும் பொழுது நம்ம விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டுட்டோம். நம்ம வசனத்தை இருதயத்தை ஆண்டு திறந்தாங்க. அப்ப இருதயத்துல விருத்த சேதனம் அந்த அம்மா பண்ணப்பட்டாங்க. இப்ப நீங்க கேட்கிற பிள்ளைகளாக நீங்களும் செவியிலும் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க நல்ல மணல் உள்ள ஒரு வயலா இருப்பீங்க. நீங்க 100 மடங்கு ஆசீர்வாதம் தருவீங்க. இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இங்க நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். பக்தர் விதமா பாட்டு படிக்கிறார், ஏதாவது செய்யணுமே அப்படின்னு பாட்டு படிக்கிறார். இயேசு கிறிஸ்துக்காக நீங்க ஏதாவது செய்வீங்களா? நீங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய காரியத்துக்காக செய்யும் பொழுது அது இந்த உலகத்திலே இருந்து விடும். இயேசு கிறிஸ்துக்காக செய்யும் பொழுது ஸ்தேவான் அவர் செய்தார். ஸ்தேவானை எப்படி ஆண்டவர் பாராட்டுறாரு பாருங்க. ஸ்தேவான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறார். யாருக்கும் பயப்படல. ஆண்டவருக்காக வைராக்கியமா ஊழியம் செய்யறாரு. ஊழியம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு 6ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல அவருக்கு வேண்டாதவங்க அவர் ஸ்தேவானை பிடிச்சு வச்சு இவங்க இப்படியே சுவிசேஷ அற்புதம் நடந்தா பிசாசு வருவாங்க குறை சொல்றாங்க. அப்படி 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானுடைய காரியங்கள் எப்படி இருக்கு 6:15 வசனம் பார்த்தோம் அப்படின்னா, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். பிரகாசமா இருந்தார் ஸ்தேவான். இந்த உலகத்துல நம்மளுக்கு எல்லாம் வேணும். அதே வேலையில ஆண்டோட காரியத்தை நம்ம செய்யணும். பிரியமானவர்களே, ஸ்தேவான் ஆண்டோட காரியத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் இந்த உலகத்துல மனிதனா பிறந்து 3 வருஷம் ஊழியம் கடுமையா அற்புதம் செய்யறாங்க. யோவான் ஸ்நானன் 6 மாதம் ஊழியம் செய்யறாங்க. உங்களுடைய காரியம் என்ன? என்னுடைய காரியம் என்ன? ஆண்டவருக்காக நம்ம இதுவரை செய்யலையா? என்னையாவது ஆண்டவருக்காக செய்வோம். மோட்சத்துல நம்ம பலனை சேர்ப்போம். இங்க பேலன்ஸ் வைக்கிறாங்க, இது நம்ம கூட வராது. இங்க ப்ராப்பர்ட்டி எடுக்காங்க, செயின் எடுக்காங்க, எல்லாம் எடுக்கிறாங்க, இது நம்ம கூட வராது. ஆண்டவருக்காக செய்யும் பொழுது நம்ம கூட வரும். ஸ்தேவான் வைராக்கியமா நிற்கிறார். ஜனங்களை பத்தி பயப்படாம அவனுடைய வார்த்தையை சொல்லுறாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களையும் சொல்றாரு. அப்படி சொல்லணும் அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் சேர்ந்து ஸ்தேவான் கடிந்து கொள்தார். இவைகளை தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். தேவதூதர் கொண்டு இப்ப நாங்களும் ஊழியம் செய்யறோம். ஆண்டு சொல்லி ஊழியம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கோம். சும்மா என் ஞானத்துல உங்களுக்கு சொல்ல முடியாது. தேவ ஞானத்துல உங்களுக்கு செய்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க கேளுங்க. செவிகளின் இருதயத்துல விருத்த சேதனம் பெற்றுக் கொள்ளுங்க. அப்போ இப்படி ஸ்தேவான் சொல்லும் பொழுது அவர் சொல்லிட்டே சொல்ற, அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம்
56 வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறதை காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் வானம் திறந்திருக்குது, திறந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, அங்க தேவதூதர் இருக்கிறாங்க அப்படின்னு மனுஷ வலது பக்கத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் அப்படிங்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார் ஸ்தேவான். அப்படின்னா இவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு இவருக்கு ஆண்டவர் தரிசன ஓப்பனாவே பாக்குறாங்க ஆண்டவரை. இந்த உலகத்துல நீங்களும் ஆண்டவர் பெரியமா செய்வீங்களா? பெரியமானவர்களே, ஸ்தேவான் செய்தார், அது கரெக்டா செய்யறான்னு சொல்லி ஆண்டவர் அங்கீகரிக்கிறாங்க ஸ்தேவான. அந்த வானத்தை திறக்கிறாங்க. ஏன்னா இந்த பூமியுடைய காரியங்கள் வேற. இந்த பூமியில எல்லாரும் நமக்கு என்ன, எனக்கு என்ன, ரோட்ல யாராவது விழுந்து கிடந்தா நமக்கு என்ன, ரோட்ல எது நடந்தா நமக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போ, அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, நான் ஏன் காரியத்தை பார்ப்பேன். அப்படி பைபிள் சொல்லல. உங்களுக்காக என்ன நானே பரிசுத்தமாக்குறேன் இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து சொன்னாங்க. சிலுவையில ஆணி அடைத்து மகா கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாங்க. ஆனால் அவங்க பாவம் மன்னிக்கப்பட மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்யுங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, மோட்சத்துல நிறைய இடம் கிடைக்கும். இங்க ஸ்தேவானை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தேவான் அப்பொழுது அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பத்தி வைராக்கியமா ஊழியம் செய்யப்படுது. இந்த உலகம் கொடுக்கிற பரிசு கல்லறிந்தாங்க பெரியமானவர்களே. ஆனா அவர் அதுக்கு பயப்படவே இல்லை. நீங்க பயப்படுவீங்களா? ஆண்டவருக்காக வைராக்கியம் நம்மளை செய்வாங்கன்னு பயப்படுவீங்களா? இயேசு கிறிஸ்து வேதமா சொன்னாங்க, மாம்சத்தை குலைச்சது அதுக்கு மேல ஒண்ணும் செயல்படுத்த பயப்படாதங்க அப்படிங்கிறார். மாம்சத்தையும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க என்று சொல்றார். இந்த மாம்சம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றார். பாலிகாப் ஒரு ஊழியக்காரர் நல்லா ஊழியம் செய்தார். பாலிகாப் இஸ்ரேல் தேசத்துல ஊழியம் செய்தாங்க. ரோமர் வாழ்ந்த நாட்கள்ல, அவர் ஊழித்த நாட்கள் முடியும் பொழுது அவரை ரோமர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, விளையாட்டு போக்கு பொழுதுபோக்கு கிறிஸ்தவங்களை கொள்ளுவாங்களாம். பெரியமானவர்களே, இவங்களுக்கு தெரியாது கிறிஸ்தவங்க ஒரு விதைய மண்ணுக்கு அடியில நம்ம புதைச்சிட்டோம் அப்படின்னா அது முளைக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகில் அது சாகலனா மிகுந்த கனி கொடுக்காது, செத்தாதான் மிகுந்த கனி கொடுக்குமா. இந்த உலகத்துல தன்னைத்தானே வெறுக்கிறவன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. வெறுத்து சிலுவை எடுத்தவனே பின்ன வரலாம் எனக்கு சீசன் கிடையாது. பெரிய ஆசீர்வாத கிறிஸ்தவங்களுக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து நம்புதவங்களுக்கு உண்டு. நம்மளுக்கு இந்த உலகத்திலே ஆசீர்வாதம், இறந்த போன ஆசீர்வாதம். அதுக்கு ஸ்தேவான் மாதிரி பெரிய காரியம் நம்ம செய்யணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க ஸ்தேவான் பெரிய காரியம் செய்யறார். ஸ்தேவான கல்லறிதாங்க கொஞ்சம் கூட பயப்படல. சரி நான் சுவிசேஷத்தை விட்டுதான் நான் போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவரை கல்லறிதாங்க ஸ்தேவான. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்றப்பட்ட பாலமணி பாதத்தில் வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவனும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாரத்தை சுமத்தாதிரும் என்று, இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொன்னுட்டாங்க. இந்த உலகம் கொண்ட பிறகு அது முடிஞ்சிச்சா அப்படின்னு கிடையாது பெரியமானவர்கள். இன்னொரு உலகம் இருக்கு. வீடு வேற, உறவு, வீதி வேற, மனைவி, காடு வேற, பிள்ளை, கடைசி வர யாருன்னு ஒரு அருமையான கவிஞன் எழுதிட்டு போறார். கடைசி வர இயேசு கிறிஸ்து உண்டு. ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய காரியம், உங்களுடைய சரீரம் நல்லா சாப்பிடணும், நல்லா நம்ம இருக்கணும், நல்லா அந்தஸ்தா இருக்கணும். அது இந்த உலகத்தோட முடிந்தது. ஆண்டவருக்காக என்ன செய்ய போறீங்க? ஒரு பணக்காரன் சொன்ன ரொம்ப பணம் இருக்கு, இன்னைக்கு நீ மறித்தா எங்க போவ? நிறைய பேர் மறிச்சுட்டே இருக்கிறாங்க, எங்க போவாங்கன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துக்காக நீங்க உங்க ஜீவனை கொடுங்க, மோட்சத்துக்கு வருவீங்க. அதுல பெரிய இடம் கிடைக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆண்டவரை பாக்குறாரு. அவர் ஆண்டவரை பாக்குறாரு, நீங்களும் ஆண்டவரை பார்க்கலாம். என்ன அர்த்தம்? அவர் ஆண்டவருக்கு பிரியமா செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை கரெக்டா செஞ்சார் அப்படின்னு அங்க அப்போஸ்தலர் எழுதிட்டு போறாங்க. அவருக்கு என்ன நடந்தது அதை அப்படியே எழுதிட்டு போறாங்க. அவர் மூஞ்சி தேவதன் போல மூஞ்சி இருக்குது. அவர் சுவிசேஷ ஊழியம் செய்யறார். பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில செய்யுங்க. ஆபிரகாம் லிங்கன் செஞ்சார். இன்னைக்கும் புகழ்தாங்க ஆபிரகாம் லிங்கன். அவர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சார். அவருடைய சட்டத்திட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அம்மா சொன்னாங்க, எப்படி பாசத்தோடு சொல்லியிருப்பாங்க, ஏக்கத்தோடு சொல்லியிருப்பாங்க. இவர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கலாம், நம்ம இன்னும் மிருக மாதிரி இருந்திருப்போம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. அதுக்குதான் பைபிள் சொல்லுது, உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. ஸ்தேவான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா நிறைய அற்புதம் அடையாளம் செஞ்சார்.
உங்களையும் அப்படி செய்ய முடியாது ஆண்டவர் பலன் தருவார், உங்களை பயன்படுத்துவார் பெரியவர்களே. அதே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை பாருங்க, தேவன் உங்களோட பேசுவார். அப்போஸ்தலர் 6, 8, 15, அப்போஸ்தலர் 7, 59, 56, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு கொண்ட நோக்கத்தை நீங்க ஆண்டவர் கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரே, ஸ்தேவானை பத்தி பார்த்தோம், பெரிய காரியம் செய்தார் உங்களுக்காக. ஆபிரகாம் பெரிய காரியம் செய்தார். கேட்கிற பிள்ளைகள் பெரிய காரியம் செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த உலகத்துல பணம் எல்லாம் வேணும், ஆனாலும் உங்களுக்காக நாங்க இருக்கணும் ஆண்டவரே. உங்களுக்காக பெரிய காரியங்கள் செய்யணும். அவர் மேல கல்லெறிஞ்சாங்க, கொஞ்சம் கூட பயப்படல ஆண்டவரே. நான் இல்ல, நான் ஊழியத்தை செய்யல விட்டு ஓடுன்னு அப்படி ஓடல. கேட்கிற பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுங்க. உங்களுக்காக வைராட்சியம் அளிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் எங்க கூட வரும். என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் மறிக்கணும், அப்பொழுது எங்களை பத்தி சொல்லப்படும் ஆண்டவரே. நாங்க என்ன காரியம் செய்தோம்? ஸ்தேவான் பெரிய காரியம் செய்தார், ஆபிரகாம் பெரிய காரியம் செய்தார். கேட்கிற பிள்ளைகள் பெரிய காரியம் செய்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக அவங்களை ஆசீர்வதிங்க. இப்ப அவங்க தேவைகளை சந்திங்க, வியாதியை மாற்றுங்க, பாரத்தை மாற்றுங்க. ஐயா, குறைவானது நிறைவாக மாறுவதாக ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.